அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன். ஏலாதியினுடைய 3 மற்றும் 4வது செய்யுள். தவம் எளிது தானம் அரிது தக்கார்கேல் அவம் அரிது ஆதல் எளிதால் அவமிலா இன்பம் பிறழின் இயைவு எளிது மற்ற அதன் துன்பம் துடைத்தல் அரிது. புலன்களை அடக்கி தவம் மேற்கொள்ளுதல் எளிமையான செயலாகும். ஆனால் தான் பெற்ற செல்வத்தை தானமாக பிறர்க்கு கொடுக்கின்ற ஈகை குணம் அரியதாகும். நல்ல குணம் கொன்ற நற்செயலே புரிந்து வாழ்கின்ற தகுதியுடைய சான்றோர்க்கு குற்றம் புரியாமல் நல்வழியில் நடத்தல் என்பது எளிது. ஆனால் அவர்களுக்கு குற்றம் புரிந்து தவறான வழியில் செல்ல மனம் துளியாது என்பதால் தவறுகளை இழைப்பது சான்றோர்க்கு அரிதான செயலாகும். பிறவிகள் ஏற்பட காரணமாக அமைகின்ற தவறுகளை, அறத்திற்கு புறம்பான பாவச் செயல்களை செய்வது எளிதாகும். ஆனால் அதன் மூலமாக பெற்று வந்த பிறவியில தீவினை காரணமாக ஏற்பட்ட துன்பங்களை துடைத்து போக்கி முக்தி நெறி பற்றுதல் என்பது மிக மிக அரிதான செயலாகும். 4வது செய்யுள். இடர் தீர்த்தல் எள்ளாமை கீழினம் சேராமை படர் தீர்த்தல் யார்க்கும் பழிப்பின் நடை தீர்த்தல் கண்டவர் காமுறும் சொல் காணின் கல்வியின் கண் விண்டவர் நூல் வேண்டாவிடும். இதில் கடைசி வரியாகிய விண்டவர் சொல் வேண்டா விடும் என்பதனை பார்க்கிறோம். விண்டவர் என்றால் உலக இயல்பில் மனைவி மக்களுடன் வாழாமல் இல்வாழ்வை விட்டொழித்து துறவு பூண்ட பெரியோர்கள் என்பது பொருளாகும். ஆக சொல் வேண்டாவிடும் என்றால் உலக நன்மைக்காக அந்த துறவோர்கள் போதித்த நெறிகள் வேண்டாதல் தேவையற்றதாகிவிடும் என்ற பொருளாகும். ஆக துறவு பூண்ட பெரியோர் போதனைகள் யார் யாருக்கெல்லாம் தேவையில்லை எனில், 1. பிறருக்கு ஏற்பட்ட துன்பத்தை தாமாக சென்று நீக்கியவர், பிறரை இகழ்ந்து பேசாதவர். 3. கீழ்த்தர எண்ணம் கொண்ட கேடுகட்ட மனித குணமற்ற மிருக குணமுடையவரிடம் சேராது இருப்பவர். 4. பசித்தவர்க்கு உணவளித்து பசி துன்பம் போக்கியவர். 5. கற்றறிந்த சான்றோர் தவறு என்று சுட்டிக்காட்டிய தீயொழுக்கத்தை விலக்கி நல்லொழுக்கத்தை மேற்கொண்டவர். 6. தன்னுடன் பழகியவர்களிடத்தில் அவர்கள் விரும்புமாறு கடுஞ்சொற்களை நீக்கி நல்ல சொற்களே பேசுபவர். இவர்களுக்கெல்லாம் உலகை வாழ்வை நீக்கிய துறவிகள் போதனைகள் தேவைப்படாது. ஏனெனில் நற்பண்புகள் காரணமாக தாம் எப்படி வாழ வேண்டும் என்று புரிந்துவிடும். எனவே துறவிகளின் போதனைகள் இவர்களுக்கெல்லாம் தேவைப்படாது என்கிறார் கனிமேதையார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் தேவ ஜெயசுந்தரன், கடலூர்.